ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி ஒரு பிக் ஸ்பெஷல் டே ஃபார் விஜய் டெலிவிஷனில் இருக்க எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் உழைக்கிறாங்கன்னா அதுக்காக கண்டிப்பாக ஒரு ரெகக்னைசேஷன் வேணும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி. 10th விஜய் டெலி அவார்ட்ஸ் வந்து ஷூட்டிங் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்ஸுமே கிடைக்கல. பட் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்க்கான திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து நைட்டுக்குள்ளே நமக்கு எல்லா அப்டேட்ஸுமே கிடச்சிரும். யார் யாருக்கு என்னென்ன அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன நடக்க போகுது, யார் யாருக்கு என்ன அவார்ட் கேட்டகரியில் வந்திருக்காங்க, நாமினேஸ் ஆகிருக்காங்க, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரிய வந்துடும். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் டெலிகாஸ்ட்டும் பண்ணிடுவாங்க. பட் இன்றைக்கி நைட்டே நமக்கு எல்லா அப்டேட்ஸுமே கிடச்சிரும். யாருக்கு என்ன அவார்டு கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வீக்காக்கு என்ன அவார்டு கிடைக்க போகுது, விஜய்க்கு தனியாக காவிரிக்கு தனியாக கிடைக்குமா, இல்லை 2 பேருக்கும் சேர்ந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் ஆன சீரியல்ஸ் நாமினிஸில் இருக்க மாட்டாங்க. அதை தவிர மற்ற எல்லா சீரியல்ஸுமே வந்து நாமினிஸில் வருவாங்க. பட் யார் யாருக்கு அவார்ட் கிடைக்குது அப்படிங்கிறது அவங்க ஜூரி டிசைட் பண்ணுறது தான். பார்ப்போம் ஏதாவது அப்டேட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சும் நடத்துக்கலாம். பட் ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே லீக் ஆகல. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. கிடச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன கேட்டகரியில் அவார்டு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் யாருக்கெல்லாம் கிடைக்குது, எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.